இந்த சைடுல வீக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை வந்து ஒரு 3 to 4 days வந்து ரெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. டாக்டர் கிட்ட போய் கடலூர்ல செக் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, டேப்லெட் கொடுத்தா சரியா போயிடும் சொல்லி சொன்னாங்க. ஆனா வந்து அவர் அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து எதுக்கு வந்து வீக்கை வந்து 3-4 நாள் ஆச்சு சரியாகல, ஒரு வாரம் ஆச்சு, 7 days ஆச்சு சரியாகலன்னு சொல்லிட்டு அவரை வந்து சென்னைக்கு வந்து நான் வந்து சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருந்தோம். சும்மா கேஷுவலா தான் அந்த பையன் வந்து 14 வயசு தான் ஆகுது. கேஷுவலா தான் செக் பண்றதுக்கு கூட்டிட்டு வந்தோம். போய் பிளட் டெஸ்ட் எடுத்துங்க, பிளட் யூரின் டெஸ்ட்ல எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை செக் பண்ணி எடுத்துட்டு பிளட் யூரின் டெஸ்ட் எடுத்துட்டேன். பிளட் டெஸ்ட் எடுத்து 1.5 மணி நேரத்துல டாக்டர்கிட்ட வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே அவர் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் கூட வந்திருந்தாங்க. கூப்பிட்ட உடனே அவர் டாக்டர் சொன்னாரு, பையன் எத்தனை நாள் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான்னு கேட்டாங்க. அவன் சொன்னாரு, மேக்சிமம் 7 days தான் சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா வந்து அங்க செக் பண்ணி பிளட் டெஸ்ட்டை பார்த்த உடனே அந்த பையனுக்கு போன் கேன்சர்னு சொல்லிட்டார். அதனாலதான் வந்து அந்த வீக் இருக்குது. அதனால வந்து நீங்க இம்மிடியட்டா உடனடியா, இது ஆரம்ப ஸ்டேஜ், உடனடியா நீங்க வந்து நம்முடைய சென்னை வந்து ஆழ்வார்பேட்டை இதுல இருக்க நம்ம சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து மெயின் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வந்து அட்மிட் பண்ணுங்க. அங்க வந்து இப்பவே சரி பண்ணணும்னா அது கியூர் பண்றதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து அந்த டாக்டர் சொன்னோடனே அவங்க அப்பா அம்மாவும் அவ்வளவு பெரிய பயங்கர ஒரு சேக்காயிட்டாங்க. அதனால நம்மளுடைய இருக்க பொதுமக்கள் எல்லாரும், நம்முடைய உறுப்பினர்களும், நம்ம சங்க உறுப்பினர் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்ளணும். சாதாரண ஒரு வீக்கமா இருந்தா கூட பரவாயில்ல, அதை வந்து அது அழுத்தினா வலிக்காத வீக்கமா இருந்தா அதை கண்டிப்பா உடனடியா நம்ம வந்து இமீடியட்டா ஒரு மருத்துவர்கிட்ட போய் செக் பண்ண மட்டும் இல்லாத, அதுக்கு அடுத்தது வீக்கங்கள் குறையலைன்னா அதுக்கு நெக்ஸ்ட் போய் நம்மள நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு முன்னெச்சரிக்கையா இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இந்த மருத்துவம் ஆரம்பிக்கிறது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பிரச்சனையை டாக்டர்கிட்ட தெளிவா சொல்லிருங்க. கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.